ஒரு காட்டில் ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட காலம் ரொம்ப சந்தோஷமானதாகவும் நிம்மதியானதாகவும் இருந்தது. டெய்லி கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. குட்டி சிங்கங்க வந்துட்டாங்க. அந்த சிங்கங்களை 2த்தையும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. நீ இனிமேட்டுக்கு எங்கேயும் போவேனா, நீ நம்ம 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டிலையே இரு, நான் போய் உங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு ஆண் சிங்கம் சொல்லிட்டு பெண் சிங்கமும் அது ஒத்துக்குச்சு. அவங்க 2 பேரும் முடிவு பண்ண மாதிரி பெண் சிங்கம் அந்த 2 குழந்தைங்களையும் பார்த்துக்குச்சு. ஆண் சிங்கம் வேட்டையாட கிளம்பிடுச்சு. டெய்லியும் அது தன்னோட மனைவிக்கும் தன்னோட குழந்தைங்களுக்கும் தேவையான உணவுகளை வேட்டையாடி கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்கும். அவங்க அந்த இடத்துலையே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாளும் இதே போலயே அவங்களுக்கு போய்கிட்டு இருந்தது. டெய்லியும் சிங்கம் வேட்டையாடிட்டு வந்து கொடுக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் தன்னோட மனைவிக்கும். அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க. இப்படி ஒரு நாள் நடந்துக்கிட்டு இருக்கப்போ உணவே கிடைக்காம அது ஊர் ஃபுல்லாக சுற்றுச்சு. எல்லா காடுலையும் சுற்றியும் எங்கேயும் உணவு கிடைக்காம வீடு திரும்பிக்கிட்டு இருந்தப்ப ஒரு குட்டி நரியை பார்த்துச்சு. அது வழி தடுமாறி வந்துருந்துச்சு. அதை கொல்ல மனசு இல்லாமல் தன்னோட மனைவிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துச்சு உயிரோடையே. இதை நான் உயிரோடையே கொண்டு வந்துட்டேன், எனக்கு கொல்றதுக்கு மனசு இல்லை, வேணா நீ கொன்று சாப்பிட்டுக்கோ, குழந்தைங்களுக்கும் கொடு அப்படின்னு ஆண் சிங்கம் சொன்னுச்சு. அதுக்கு பெண் சிங்கம், என்னால் மட்டும் எப்படிங்க கொல்ல முடியும், நான் 2 குழந்தைங்களை பெற்ற தாய், என்னால் இது முடியவே முடியாது, அவன் நம்ம கூடயே வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 2 சிங்கத்துக்கூடையும் அது வளர விட்டுட்டாங்க. சிங்கக்குட்டிங்க 2ம் நரிக்குட்டியும் ஒன்றா சேர்ந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நரிக்குட்டியும் அவங்களோட சேர்ந்து ஒன்றா ஆளாட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. அந்த பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் இவங்க விளையாடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க செய்கிற சின்ன சின்ன சேட்டைகளை பார்த்து அவங்கள ரசித்தாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா இல்லாத நேரத்தில் அந்த குட்டி சிங்கம் 2ம் ஒரு பெரிய யானை பின்னாடி அதை கடித்து விளையாடலாம் அப்படின்ட்டு துரத்திக்கிட்டே போனாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஹாபியாகவே இருந்தது. அவங்க எல்லா மிருகங்களையும் பயமுறுத்துகிற மாதிரியே அந்த யானையும் பயமுறுத்திடலான்னு நினச்சாங்க. ஆனால் அந்த புத்திசாலி நரி அதை புரிஞ்சுக்கிச்சு, அது ரொம்ப பெரிய மிருகம் அப்படின்னு. அவங்க பக்கத்தில் போய், அது ரொம்ப பெரிய மிருகம், அது உங்களை கொன்றும், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 குட்டி சிங்கங்களையும் தங்களோட அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பெண் சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படியோ நம்ம 2 குழந்தைங்களையும் அந்த யானைகிட்ட இருந்து நம்ம குட்டி நரி இன்னைக்கு காப்பாற்றிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட ஆண் சிங்கம் வந்த உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பெண் சிங்கம் சொன்னுச்சு. அன்னைக்கு நாம் குட்டி நரியை கொல்லாமல் வளர்த்தது எவ்வளோ நல்லதாக போச்சு பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம குட்டி சிங்கக்குட்டி 2 பேத்தையும் இந்த நரி தான் காப்பாற்றிருக்கு. இது எவ்வளோ நல்ல நரியாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. நாம் செஞ்ச நன்மை நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் மறுபடியும் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு